கோட்டையை பார்த்தீங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்டே பண்ணியிருப்பாங்க. பாருங்க எவ்வளோ ஸ்பேசியஸான இடம் இருக்குது. இந்த கோட்டையில் மொத்தம் 10 வாசல்கள். எதிரி நாட்டு படை வீரர்கள் போர் எடுத்த காரணத்தினால இந்த நந்தி சிலையோட தலை வந்து டேமேஜ் ஆயிருக்கு. த கேட் ஆஃப் பிளட் ஷெட், ரத்தம் தெறிக்க சண்டை போட்டுருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் இந்த இடம் வந்து மூழ்கி இருக்கு. பாருங்க எவ்வளோ பட்டாம்பூச்சி அழகாக போயிட்டு இருக்கு. எப்படி போகுது பாருங்களேன். இதுதான் வந்து இடி விழுந்தான் பாரு. மேல் மூச்சும் கீழ் மூச்சுமாக வாங்கிட்டு இருக்கு. காலெலாம் கிடிக்கிட்டு நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் அந்த ஆள் இருக்கும் குழி. ஹைட்டு ஏற காது வேறு ஒரு பக்கம் அடைச்சிக்குது. யாருமே இல்லை இந்த இடத்துல, தனியாக வந்திருக்கேன் நான். இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்க. இந்திய அரசு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை சங்ககிரி கோட்டை. நேரம் காலை நேரம் அடிச்சுட்ருக்காங்க. நம்ம வழங்கி கிழிச்சிருக்கானுங்க. அதை பார்க்க 9:30 தெரியுது. 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும், 5:30 மணி வரைக்கும். கோட்டையோட மதில் சுவர் பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே கிட்டத்தில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய கல்லை பாறையிலேருந்து செதுக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. இதுதான் கோட்டையோட முதல் வாசல். இந்த கோட்டையோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டையோட காவல் தெய்வமான முனியப்பன் தான். நம்ம முன்னோர்கள் வழிபாடு என்னென்னா, நம்மளோட வாழ்ந்த மனிதர்கள் நமக்காக நல்லா செஞ்சு உயிர் தியாகம் பண்ணவங்களை வந்து நம்ம கடவுளாக வணங்குவோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையை பாதுகாத்த கோட்டை தளபதிகள், கோட்டை வீரர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அவங்க நினைவாக இங்கே கற்கள் வச்சு அவங்க வந்து கடவுளாக கூட வழிபட்டுருக்கலாம். இது வந்து கோட்டை முனியப்பன் கோயில். இந்த கோட்டைக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து வழிபட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. ஓகே, இதுதான் வந்து கோட்டையோட முதல் வாசல். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ஒரே மதில் சுவர் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கிட்டத்தில் வந்து பார்க்கும்போது தான் ஓகே இந்த பக்கம் வழி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம இது உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், இந்தாண்ட ரைட் சைடில் தான் வந்து வழியே இருக்குங்க. ஸோ இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 10 வாசல்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம முதல் வாசலில் இருக்கோம். இந்த வாசலுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா புலிமுக வாசல். மேலே பாருங்கள், பாறையிலே வந்து புலிமுகத்தை வந்து செதுக்கியிருப்பாங்க. இது வந்து புடைப்பச்சிருப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காகவும் இதுக்கு வந்து புலிமுக வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸான இடம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேசியஸான இடத்துல ஒரு 40-50 பேர் வந்து மறைந்திருந்து, எப்படி வந்து ஒரு புலி வந்து மறைஞ்சிருந்து தாக்குமோ அதே மாதிரி மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. ஸோ அதனாலேயும் இதுக்கு இந்த முதல் வாசல் வந்து புலி முக வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு பேரே இருக்குது. கோட்டையை பார்த்திங்கன்னா ஒரு மேஸ் மாதிரி தான் வந்து கன்ஸ்ட்ரக்டே பண்ணியிருப்பாங்க. எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் வர்றது, உள்ளே எதிர்நாட்டு படை வீரர்கள் உள்ளே வரும்போது அவங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுற கேப்பில் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த கோட்டையோட வடிவமைப்பே இருக்கும். இந்த கோட்டையில் மொத்தம் 10 வாசல்கள். இப்போ நம்ம இருக்கிறது முதல் வாசல். 2ஆம் வாசல் வந்து கல்கோட்டை வாசல். 3ஆவது வாசல் வந்து கடிகார வாசல். 4ஆவது வாசல் ரணமண்டபம். 5ஆவது வாசல் வந்து புதுக்கோட்டை வாசல். 6ஆவது வாசல் வந்து ரொக்கத்திட்டி வாசல். 7ஆவது வந்து இளைப்பாறும் மண்டபம். 8ஆவது வந்து இடி விழுந்தான் பாறை மற்றும் வெடிமருந்து குடம். 9ஆவது பார்த்திங்கன்னா கம்பெனி கேட்டு. 10ஆவது வந்து மைசூர் கேட். இந்த மாதிரி வந்து 10 கேட் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கேம் மாதிரி தான் வந்து இந்த கோட்டையே வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லெவல் கிளியர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம 2ஆவது லெவலுக்கு போவோம் வாங்க. ஸோ நம்ம கோட்டையோட 2ஆவது வாசலுக்கு வந்துட்டோம். அதாவது 2ஆவது லெவல் கல்கோட்டை வாசல். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து வீரர்களும் மறைஞ்சிருப்பாங்க. முன்னாடி வந்து கல் வச்சு மறைச்சிருக்கோம். அப்புறம் வந்து வெப்பன் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து புலிமுக வாசலை கடந்து போகிறவங்களை வந்து என்னென்ன பின்னாடி வந்து தாக்குதலுக்காகவும் இருக்கும். மதில் சுவருக்கு மேலே வந்து படை வீரர்கள் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஈட்டி, அம்பு அந்த மாதிரியான வெப்பன்ஸ்லாம் தீர்ந்துச்சுன்னா இங்கேருந்து அங்கே மேலே சப்ளை பண்ணுவாங்க. ரெண்டாவது வாசலான கல்கோட்டை வாசலோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டையை கட்டின அரசர்கள், ராணிகள் உருவ சிலைகளை வந்து இந்த கல்லையே வந்து புடைப்புச்சிற்பமாக வந்து செதுக்கியிருப்பாங்க. அதை காட்டுறவங்களுக்கு
இப்போ பாருங்கள், நம்ம இந்த கோட்டையோட மதில் சுவர் மேலே தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஊரே தெரியுது, அங்கே ஸ்கூலில் வந்து பசங்களாம் விளாண்டுருக்காங்க. ஸோ இதனால தான் மலை மேலே வந்து அதிகமாக கோட்டைகள் கட்டுறாங்க. அங்கேருந்து பார்க்க வந்து ஊரே தெரியும், ப்ளஸ் படை வீரர்கள் வராங்களா அப்படின்ட்டு வந்து கண்காணிக்கவும் அவங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கவும் தான் வந்து பெரும்பாலான கோட்டைகள் வந்து மலை மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த குளத்தில் வந்து தண்ணியே இல்லை. படை வீரர்களுக்கு தேவையான தண்ணி, குதிரைக்கு தேவையான தண்ணிலாம் இந்த குளத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ 2வது வாயில் வந்து தாண்டி வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வீரபுத்திரர் கோயில் இருக்குது. இது வந்து மைசூர்லேருந்து வந்து உப்புலியர்கள்னு சொல்லி சமையல் உப்பும் வெடிமருந்து உப்பும் வந்து வியாபாரம் செஞ்சு வந்தவங்க வந்து இங்கே வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. எதிரி நாட்டு படை வீரர்கள் போர் எடுத்த காரணத்தினால இந்த நந்தி சிலையோட தலை வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த கோயிலை சுற்றி வந்து கன்னட கல்வெட்டுகள் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க மைசூர்லேருந்து வந்ததுனால கன்னட எழுத்துக்களால் வந்து பொறிச்சிருப்பாங்க சுற்றியும் பாறையில். ஸோ இந்த வீரபுத்திரர் கோயிலில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி குண்டுகள் உள்ளார இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3வது லெவலுக்கு வந்திருக்கோம். இந்த 3வது லெவல் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கடிகார வாசல். இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு அந்த பேர்லேயே காரணம் இருக்குது. கடிகாரம் வந்து நமக்கு டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸு வந்து டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த 2வது வாசலில் பார்த்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு வழி இருக்குது. இங்கே பாருங்கள், அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அப்படியே பாறையிலேயே. அப்படியே நுட்பமாக இருக்குது இந்த பெண் சிலைகளோட உருவம் எல்லாமே. ஸோ நேச்சுரலாகவே இந்த சங்ககிரி மலை பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் சென்ட்ரலில் இருக்கனால நம்ம இங்கே வந்து ஈஸியாக வந்து டைமை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ கிழக்கு பக்கம் சூரியன் உதிச்சதுன்னா வந்து காலையில் 6 மணி, அப்படியே உச்சிக்கு வரும்போது இந்தாண்ட வந்து நிழல் விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிழல் தள்ளி தள்ளி போக வந்து உச்சிக்கு அப்புறமா வந்து நேரத்தை கணக்கிடுவாங்க. அப்புறம் உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்த படை வீரர்கள் மேலே போவாங்க. அப்புறம் மேலே இருக்க படை வீரர்கள் கீழே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து நேராக வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து செவுரு இருக்குது. இங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். யாராவது வந்து குதிரையை வந்து கட்டி விட்டு போயிருக்காங்க வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம 3வது வாசலுக்கு கடந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 800 வருஷம் பழமையான மாரியம்மன் கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள், வாய்க்கால் வசதி வந்து பண்ணி விட்ருக்காங்க. அதாவது மழை தண்ணி பேஞ்சதுன்னா இங்கேருந்து இந்த வாய்க்கால் வழியாக நம்ம அந்த கீழே பார்த்தோம்ல குளம், அதில் போய் கனெக்ட் ஆகிரும். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா 800 வருஷம் பழமையான கோயில், மாரியம்மன் கோயில். இங்கே வந்து தான் முதல்ல ஊரில் ஏதோ திருவிழான்னா மாரியம்மன் கோயிலில் இங்கே வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் பூஜை பண்ணிட்டு தான் ஊரில் இருக்கிற கோயிலில் வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த பழமையான கோயில் தான் இது. ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா விஜயநகர அரசர்களாக 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் இது. ஆனால் இங்கே பாருங்கள், கிறுக்கி வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. சித்திரை மாத பூஜையிலையும் அப்புறம் புரட்டாசி அப்புறம் சிறப்பு நாட்களில் மட்டும்தான் இந்த கோயிலோட நடையை திறப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு குளம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து வற்றி போயிருக்கு. இந்த குளத்தில் எடுத்த தண்ணி வச்சு தான் கோயிலை சுத்தம் பண்ணுறதும் அப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதும் இதுலேருந்து எடுத்துருக்காங்க. இப்போ இந்த குளம் வந்து வற்றி போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே மேலே வந்து நாகேஸ்வரர் சன்னதி இருக்குது. கோயிலோட சிறப்பம்சமே பார்த்தோம்னா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கோயிலோட மேல் பரப்பு இருக்குல்ல, அது வந்து மூடி தான் இருக்கும். இப்போ வந்து செல்வங்கள் எல்லாமே கோயிலுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் மேலேருந்து வந்து
ஏன்னா உள்ளே பூந்து எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கோயிலோட மேற்பரப்பு வந்து மூடி தான் இருக்கும். அவங்க அப்படியே நம்ம கோயில் சுற்றி அந்தாண்டு போவோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்த வாசல் கதை வந்து இங்கே யாரும் உடச்சிருக்காங்க லைட்டாக உள்ளார. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறையிலே உருவாக்குனா வந்து ஒரு தூண் இருக்கும், மேலே வந்து தீபம் பற்ற வைக்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த கோவில் இருக்குல்ல, இது வந்து 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர அரசர்களாக கட்டப்பட்ட கோவில் தான் இது. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில். மூணு லெவலில் கடந்து வந்துட்டோம். இப்போ வந்து 4th லெவல் போயிட்டுருக்கோம். தனியாக தான் வந்துட்டுருக்கேன், ஆள் நட மட்டுமே இல்லை, கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குங்க தனியாக வரத்துக்கு. பரவாயில்ல, வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தனியாகவே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக மதில் சுவர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த செவுத்தில் வந்துட்டு ஓட்டையாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த செவுத்தில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் வந்து போட்டிருக்காங்க. அங்கேருந்து எதிர்நாட்டு படைவீரர்கள் வரும்போது இங்கேருந்து மறைஞ்சிருந்து இந்த ஓட்டை மூலிமா துப்பாக்கி வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு தான் காம்பவுண்ட்லலாம் இங்கே வந்து ஓட்டை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம கோட்டையோட 4வது வாசலில் இருக்கும், அதாவது 4வது லெவலுக்கு வந்திருக்கும். இந்த லெவலோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரண மண்டபம், த கேட் ஆஃப் பிளட் ஷெட். ஏன் இதுக்கு இந்த மாதிரி பேர் வந்திருக்கு ரண மண்டபம்? ஏன்னா பெரும்பாலான போர்கள் நடந்த இடம் வந்து இது தான். பெரும்பாலான கவுண்டர் அட்டாக்ஸ் கொடுத்த இடமும் இந்த இடம் தான். ரத்தம் தெறிக்க சண்டை போட்டுருக்காங்க. ரத்தம் வெள்ளமாக வந்து இந்த இடம் வந்து ரத்த வெள்ளத்தில் இந்த இடம் வந்து மூழ்கிருக்கு. ஸோ அதனால் இந்த மண்டபத்துக்கு வந்து ரண மண்டபம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீர ஆஞ்சநேயரோட உருவ சிலையை வந்து ஒரு பாறையில் அப்படியே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே. சரி, ஓகேங்க. நம்ம 4வது லெவலான ரண மண்டபத்தை கடந்து 5வது லெவலை நோக்கி போயிட்டுருக்கோம், புதுக்கோட்டை வாசலுக்கு. வாங்க, இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குது. நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே பாருங்கள், கோயிலோட மேல் சுவர் வந்து மூடி இருக்குது, ஃபுல்லுமே எங்கேயுமே ஓப்பனே இல்லாமல். இங்கே பாருங்கள், அங்கேருந்து வந்த வழி அப்படியே பாறையிலே படியில் வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க. 5வது லெவலான புதுக்கோட்டை வாசலுக்கு வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போவோம். ஓகேங்க, 5வது லெவலுக்கு வந்துட்டோம். புதுக்கோட்டை வாசல், அந்த புலிமுக வாசல் வந்து இந்த புதுக்கோட்டை வாசல் வரைக்கும் குன்னி வேட்டுவராஜா தான் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் வந்து மீதி இருக்க 5 கோட்டை வாசல் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சிவலிங்கம், இந்த காமதேனு பசுன்னு நினைக்கிறேன். அது வந்து சிவலிங்கத்தை வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் வந்து அப்படியே இந்த தூணில் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ 5வது லெவலான புதுக்கோட்டை வாசல் வந்து அப்படியே தாண்டி வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்கள், பீர் பாட்டிலாம் உடச்சி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஜெய்கத் பீர் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாம் மத தூதரோட சின்ன மசூதி வந்து இருக்குது.
அந்த 5வது லெவல் வந்து புதுக்கோட்டை லெவலில் கடந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பீரங்கி தீட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அங்கேருந்து கீழே இருந்து வர படை வீரர்கள், அதாவது எதிர்நாட்டு படை வீரர்களை இங்கே பீரங்கி வச்சு இங்கேருந்து பீரங்கி குண்டுகளால் தாக்குவாங்க. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து மேலேருந்து வந்த வழி. ஸோ இந்த பக்கம் ஒரு வழி போகுது, நம்ம அப்படியே இந்த வழியாக மேலே போய் பார்க்கலாம் மேலே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம அங்கேருந்து வந்துட்டுருக்கோம். இந்த வழி எங்கேயும் கூட்டிகிட்டு போகுது, ஆனால் எங்கன்னு தெரில. ஆனால் ரொம்ப தூரம் வந்து மேலே வந்துகிட்டே இருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம் இங்கே என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி. நமக்கு மட்டும் யாரும் வந்திருப்பாங்க போல இருக்குங்க. செருப்பு பேக்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து செம்ம கப்படிக்குது. இப்போ உள்ளரே போக முடியல. இது பார்த்திங்கன்னா வந்து மைசூர் குகைன்னு சொல்லுவாங்க. அப்போது முடியல, அந்தளவுக்கு வந்துட்டு வவ்வாலோட எச்சங்கள் இருக்குது. உள்ளரே போக முடியல. அங்கே இங்கே இருக்கும்போதே வந்து குடலை பிடுங்குற அளவுக்கு ஒரு நாற்றம் தான் அங்கே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் குகைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து மைசூருக்கே போகிற அளவுக்கு வந்துட்டு டனல் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நாமக்கல் மலைக்கோட்டைக்கு வந்துட்டு சுரங்க வழியாக போகிறவங்க வந்துட்டு ஒரு கதைகள் இருக்குது. ஆனால் இங்கேருந்து மைசூர் நாமக்கல் மலைக்கோட்டை வந்து சுரங்க வழியாக போக முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். போகிற வழியிலே மூச்சு முட்டி சாகிறது தான். இந்த குகை மண்டபத்துக்கு இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இஸ்லாமிய வழிபாட்டு தலம் கூட இருக்குது போல இருக்குது. விளக்கு வச்சு தீபம்லாம் ஏற்றுவாங்க போல். நானே இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் செருப்பு வச்சவங்க பேக் வச்சவங்க ஆளையே காணும். ஒரு வேளை உள்ளே கீது இறங்கிட்டாங்களா? வெளியவே நிற்க முடியல. உள்ளே போய் தெரியல ஏதோ பண்ணுறாங்கப்பா. இங்கே நான் மட்டும்தான் தனியாக வந்து இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து பாருங்கள் அப்படியே ஊரே தெரியுது. அப்படியே சங்ககிரி ஊரே. அங்கே பாருங்கள் திருச்செங்கோடு மலை, அந்த பெரிய பாறை அந்த உச்சி மேலே இருக்குது. இங்கேருந்து திருச்செங்கோடு மலையே தெரியுதுங்க அங்கே. ஸோ நம்ம இங்கே 5வது லெவலும் பார்த்தாச்சு, மைசூர் கேவும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 6வது லெவலை நோக்கி போயிட்டுருக்கோம், ரொக்கத்திட்டி வாசலுக்கு. ஆக்சுவலி இங்கே தனியாக வரத்துக்கு பயமாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் தான் இருக்குது. ப்ளஸ் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது இங்கே தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்க. நம்ம 5வது வழியில் தாண்டினதுக்கப்புறமே ஒரு சின்னதாக வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க இங்கே. அதாவது வீரர்கள் தங்குறதுக்காகவும் அப்புறம் உணவுப் பொருட்கள் வந்து சேமித்து வைக்கிறதுக்காகவும் சமையல் செய்கிறதுக்காகவும் இந்த மண்டபம் வந்து கட்டியிருக்கலாம். இங்கே 5வது வாயில் தாண்டினதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் இருக்குது இங்கே. பாருங்க ஒரு புழு வந்து அழகாக கை மேலே விழுந்துருச்சு. எப்படி போகுது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி அழகாக போயிட்டுருக்கு. ஏங்க அழகாக இருக்குங்க இது பார்க்க. பட்டாம்பூச்சி அப்படியே சுற்றி இந்த இடத்துல என்னை சுற்றி அப்படியே பட்டாம்பூச்சா பறந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு இந்த பட்டாம்பூச்சியை பார்க்கவும். அப்படியே
ஸோ இங்கேருந்து பாருங்கள், அங்கே தூரத்தில் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்ல அந்த இடம் திருச்செங்கோடு மலைங்க. இங்கேருந்து பார்த்தாவே தெரியுது திருச்செங்கோடு மலை. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை இங்கே சங்ககிரி மலையிலேருந்து பார்த்தாவே வந்து அழகாகவே தெரியுதாங்க. எந்த கேமராவில் பார்த்தா தெரியுமான்னு தெரியல, பட் நான் விரல் காட்டேன்ல, அதுதான் வந்து திருச்செங்கோடு மலை. அந்த பாறை தெரியுதா? சரி, ஓகே, வந்துட்டோம் நம்ம பாதி தூரம். இன்னும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் மேலே போகும்போது இருக்குது நம்ம 6வது லெவல் போகிறதுக்கு. அவங்க அப்படியே நம்ம பேசிக்கிட்டே 6வது லெவலுக்கு போவோம். ஓம் கணபதி. ஸோ இப்போ நம்ம 5 லெவல் கம்ப்ளீட் பண்ணி 6th லெவலுக்கு வந்திருக்கோம். ரொக்கத்திட்டி வாசல். விநாயகரோட உருவ சிலையை வந்து அப்படியே பாறையிலே வந்து செதுக்கியிருக்காங்க. அப்படியே செதுக்கி ஓம் கணபதி அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து வழிபாடு செஞ்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம தனியாக ட்ரெக்கிங் வரும்போது நமக்கு நாமே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கூட யாரோ வர மாதிரி ஃபீலாக இருக்கும். நம்ம பிரெயினை வந்து நம்ம வந்து தனியாக இல்லை, நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படாமல் இருப்போம். அதாவது நம்ம தனியாக ட்ரெக்கிங் வரும்போது நம்ம பேசிக்கிட்டே வந்தோம்னா நம்ம பிரெயினை வந்து நம்ம தனியாக வரல, நம்ம கூட வந்து யாரோ ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் வந்து திங்க் பண்ணிக்குமா. 6வது லெவலில் தாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு சுனை இருக்கும். இந்த சுனையோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நாகப்பாளி சுனை. இங்கே பார்த்திங்கன்னா 2 நாகலிங்கங்கள் வந்து அப்படியே அழகாக பாறையில் வந்து செதுக்கியிருப்பாங்க, புடைப்பு சிற்பங்களாக. இங்கே ஒரு சூலாயுதம் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து சந்திரலிங்கமாகவும் இன்னொன்று வந்து சூரியலிங்கமாகவும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது இந்த சுனைனா இந்த மாதிரி மலையிலிருந்து ஊற்றாக வர்றதுக்கு தான் பேர் சுனை. மற்ற சமநிலத்தில் இருந்ததுன்னா அதுக்கு வந்து குளங்கள் அப்படின்னு பேர். இந்த மாதிரி மலைப்பகுதியில் இருக்கனால அது வந்து சுனைன்னு வந்து பேர். சரி, ஓகே, நம்ம 6வது வாசல் தாண்டி அப்படியே மேலே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு 7வது வாசல் இலைப்பாறு மண்டபம். நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வந்து இலைப்பாரிட்டு அடுத்து மேலே 8வது வாசல் நோக்கி, அதாவது நம்ம 6 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே 7வது லெவல் இலைப்பாறு மண்டபம். இங்கே கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அடுத்து 8வது லெவலான இடிமல்தான் பாறை அண்டு வெடிமருந்து குடோனுக்கு வந்து நம்ம போகலாம். ஓகே, நம்ம 7வது லெவலான இலைப்பாறு மண்டபத்துக்கு வந்துவிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா மண்டபத்தில் ஒரு கப்புள்ஸ் இருந்தாங்க. சரி, அவங்க ப்ரைவசி நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் வந்து நம்ம இங்கே படியில் உட்காந்து இலைப்பாரிட்டு இருக்கோம். அப்படியே கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டு போயிடுவோம். ஸோ வந்து நாமளும் மற்றவங்க மாதிரி குப்பையை வந்து கீழே போடாமல் பேக் பவுச்சில் வச்சுட்டு வெளியே போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஸோ யார் இந்த விஜயநகர அரசர்கள், எப்படி வந்து இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க? தமிழ்நாட்டில் பேரரசான சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், இந்த மாதிரி பேரரசுகள் வாழ்ந்த தமிழ்நாட்டுக்குள்ளே விஜயநகர அரசர்கள் எப்படி வந்தாங்க? அந்த கதையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக வந்து நான் சொல்ல பார்க்குறேன். 1290 அந்த காலத்தில் சோழர்களோட அரசு வந்து வீழ்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட 300 வருஷமாக சோழர்கள் கீழே வரி செலுத்தி ஆட்சி செஞ்சுட்டு வந்தவங்க தான் பாண்டியர்கள். அதில் வந்து ஒரு வீரமிக்க ஒரு அரசர் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர் சோழர்களை எதிர்த்து போர் செய்கிறாரு. சிங்களர்களோட நட்புறவு ஆல்ரெடி சிங்களர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நட்புறவு இருக்குது. அப்புறம் சோழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பகை இருக்குது. ஸோ இதன் காரணமாக சிங்களர்கள் வந்து பாண்டியர்களுக்கு உதவி செய்கிறாங்க, போரில் வந்து வெற்றி பெறுறாங்க. இப்போ சோழர்கள் வந்து 1290 அந்த காலத்தில் வீழ்ச்சி அடைகிறாங்க. பாண்டியர்கள் வந்து வெற்றி பெற்று தன்னோட பேரரசை வந்து இலைகளை வந்து விரிவாக்குறாங்க. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவரோட ஆட்சி செய்தது வந்து கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச காலத்துலேயே வந்து நிறைய போர்கள் செஞ்சுருக்காரு, நிறைய வெற்றிகள், பாண்டிய இலைகளை வந்து விரிவு பண்ணியிருக்காரு. ஸோ மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து 2 பசங்க, வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன். ஸோ இவர் குலசேகர பாண்டியன் என்ன பண்ணுறாரு, தன்னோட 2வது மனைவிக்கு பிறந்த வீரபாண்டியன் வந்து அரசாளும் உரிமையை வந்து தர்றாரு. ஆனால் மூத்த மனைவிக்கு பிறந்த சுந்தரபாண்டியன் வந்து உயிரோடு இருக்கும்போது எப்படி வந்து 2வது மனைவிக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி சுந்தரபாண்டியன் ஆதரவாளர்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சு சுந்தரபாண்டியனுக்கு வந்து அரசுரிமை வந்து வாங்கி தராங்க. 1308ஆம் ஆண்டு மாரவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்துடுறாரு. பாண்டிய நாடு 2ஆக பிரியுது. மதுரை தலைநகரமாக கொண்டு வீரபாண்டியன் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. திருச்சி தலைநகரமாக கொண்டு சுந்தரபாண்டியன் வந்து ஆட்சி அமைச்சு அங்கே வந்து படையை சேகரிக்கிறாரு. மதுரை தலைநகராக கொண்டு வீரபாண்டியன் வந்து இங்கே படையை சேகரிக்கிறாங்க. அடுத்து 1309 1310 கிட்டத்தட்ட 2 வருடங்கள் வந்து போர் நடக்குது 2 பாண்டியன் பிரதர்ஸ்க்கும். நம்ம நிறைய பேத்துக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் தான் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் கடைசி தமிழ் மன்னர்கள் வந்து எப்படி வீழ்ந்தார்கள், இந்த பாண்டியன் சிவில் வார்ஸ் வந்து என்ன நடந்தது, நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து எப்படி வீழ்ந்தாங்க
ஸோ போரில் வந்து வீரபாண்டியன் வெற்றி பெறாரு. இப்போ சுந்தரபாண்டியன் வந்து மேலே டெல்லி சுல்தான் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ வந்து டெல்லி சுல்தான்னா அலாவுதீன் கில்ஜி வந்து இருக்கார். அவரோட படை தளபதியான மாலிக் கஃபூர் வந்து சவுத்துக்கு வந்து அனுப்புகிறாரு. ஸோ சுந்தரபாண்டியன் மாலிக் கஃபூர் வந்து பெரும் படையோட மதுரையை தாக்க வராங்க. இதை கேட்ட வீரபாண்டியன் வந்து ரீட்ரீட் பண்ணி காட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் பார்க்குற இடங்கள்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி சூறையாடி வீரபாண்டியன் தேடிட்டு வராங்க. மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சி, ஏன்னா நம்ம நாட்டு மன்னன் வந்து வெளியாளோடு சேர்ந்து நம்மளை இந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு உள்ளாக்குறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் வீரபாண்டியன் வாமனான விக்ரமபாண்டியன் வந்து ரகசியமாக படை திரட்டி மாலிக் கஃபூர் படையை வந்து சூழ்ந்துடுறாரு. அப்புறம் 2 பேத்துக்கும் வந்து பெரிய லாஸ். ஆல்ரெடி பாண்டியன் சிவில் வார்லே 2 பேத்துக்கும் வந்து ஆர்மி லாஸஸ் வந்து ரொம்ப அதிகம். 2 வருஷமாக போர் நடந்தது. அதனால் இப்போது இவங்க 1311 வந்து மாலிக் கஃபூர் ஹெல்ப் கேட்டு இங்கே உள்ளே வராங்க. ஸோ 2 பேத்துக்கும் வந்து போர் நடக்குது. அப்போ 2 பேத்துக்குமே வந்து ஹெவி லாஸஸ். இப்போ தான் வந்து இவங்க ஸோ மாலிக் கஃபூர் படையை வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க நம்ம வீரபாண்டியனும் விக்ரமபாண்டியனும். ஸோ இதுக்கு மேலே போர் செஞ்சால் மாலிக் கஃபூர் வந்து தோக்கிற நிலைமை வரும். அது இல்லாமல் படையும் வந்து பெருமளவுக்கு சேதம் அடைவுன்னு தெரிஞ்சு இது மாதிரி போரை நிறுத்திக்கலாம். அதுக்காக நான் வந்து அவங்க மீனாட்சி அம்மன் கோயிலையும் அப்புறம் ஸ்ரீரங்கம் கோயிலையும் வந்து நான் வந்து சேதப்படுத்த முட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யானைப்படைகள், குதிரைப்படைகள் இதெல்லாம் தரணும். இதெல்லாம் தந்தீங்கன்னா கைப்பற்றி வச்சுருந்த சுந்தரபாண்டியனை நாங்கள் விடுவிச்சிடுறோம். உங்கள் கோயிலையும் வந்து நாங்கள் எந்த விதமான சேதமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அதுக்கு ஒப்புதல் கொடுத்து யானைப்படைகள், குதிரைப்படைகள், தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாம் தந்துடுறாங்க. இவங்களும் வந்து மேலே ரிட்டர்ன் போயிடுறாங்க. ஆல்ரெடி பாண்டி நாடு 2ஆவது பிரிஞ்சிருக்கு. இப்போ வந்து மொத்தமாகவே பிரிஞ்சிடுச்சு. எல்லா சிற்றரசர்கள் வந்து தனி ராஜ்யமாக ஆக்கிட்டாங்க. இப்போ மேலே வந்து அலாவுதீன் கில்ஜி டைனஸ்டி வந்து வீழ்ச்சிக்கு வருது. அப்புறம் துக்ளக் டைனஸ்டி வந்து வராங்க. அவங்க 1322 வந்து முகமது பின் துக்ளக் வந்து அவரோட படை தளபதியான ஜலாலுதீன் ஆசித் கான் வந்து மதுரைக்கு வந்து அனுப்புகிறாங்க. அவர் வந்து போர் செய்கிறாரு. 1322 வந்து பாண்டியர்களை வீழ்த்தி மதுரையை ஆட்சி பண்ணுறாங்க டெல்லி சுல்தான்கள். முகமது பின் துக்ளக் அவர் ஜலாலுதீன் ஆசித் கான் வந்து அந்த படை தளபதி டெல்லி சுல்தான் கீழே ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. அப்புறம் மேலே டெல்லி சுல்தானை எதிர்த்து அது கீழே இருந்த சிற்றரசர்கள்லாம் வந்து தன்னாட்சியாக இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவரும் வந்து டெல்லி சுல்தான் இல்லாமல் தனி ராஜ்யமாக அறிவிச்சு மதுரை சுல்தானை வந்து இங்கே மதுரையை வந்து ஆட்சி பண்ணுறாரு ஜலாலுதீன் ஆசித் கான் அவர். ஸோ இப்போ இவங்க டெல்லி சுல்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா அந்த இடத்தோட இளவரசர்கள் வந்து இவங்க கைது பண்ணி டெல்லி கூட்டிகிட்டு போய் இஸ்லாம் மதத்தை மாற்றி இஸ்லாம் பாடங்கள், இஸ்லாம் பயிற்சிகள், போர் பயிற்சிகள்லாம் கொடுத்து அவங்கள வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவரவே மாற்றி அப்புறம் ஒரு வயது பருவம் வந்ததுக்கப்புறம் திரும்பி அவங்க நாட்டுக்கே அனுப்பி இவங்களுக்கு கீழே ஒரு இஸ்லாம் ஆட்சியை தான் வந்து கொண்டு வரத்துக்கு இவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தவங்க தான் டெல்லி சுல்தான்கள். அப்போ அவங்க கைப்பற்ற இளவரசர்கள்லாம் வந்து திரும்பி அவங்க சொந்த நாட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கைப்பற்றி போனவங்க தான் 2 இளவரசர்கள் திரும்பி அவங்க தாய்நாட்டுக்கே வந்து விஜயநகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது விஜயநகர். இனிமேல் அவங்க செய்கிறதெல்லாம் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஒரு பிராமணர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட்சி செய்ய முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து வேறு மதத்தை மாறிட்டீங்க, வேறு மதத்தை தழுவி மாறி இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அரசாளும் உரிமை வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் வந்து அவங்க ரீகன்வெர்ட் ஹிந்துவிசமே வந்து மாறுறாங்க. அப்போ பேரும் மாற்றுறாங்க ஹக்கா புக்கா, அதாவது ஹரிஹரர் 1 அப்புறம் புக்கராயர். அவங்க தான் வந்து விஜயநகர் அப்படின்னு சொல்லி ஆட்சி அமைச்சு இது பண்ணுறாங்க. அந்த பிராமணரோட பேச்சு கேட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்சியை வந்து உருவாக்குறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம கீழே மதுரை சுல்தான் எதிர்த்து மக்கள்லாம் வந்து கிளர்ச்சி செய்கிறாங்க. மதுரை சுல்தானோட ஆட்சி வந்து கொடுங்கோல் ஆட்சியாக இருக்குது. அங்கே இருந்தவங்களாம் வந்து மக்கள்லாம் படை வீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல சம்புவரையர்கள் ஆட்சி செய்த இடத்துல வந்து தஞ்சம் புகுறாங்க. வந்த அகதிகள்லாம் வந்து அன்போடு அரவணைச்சிக்கிறாரு சம்புவரையர்கள். ஸோ இந்த விஜயநகர ஆட்சியாளர்கள் புக்கராயர், ஹரிஹரர் 1 இந்த மாதிரி கீழே தமிழகத்தில் மதுரையில் வேற்று மதத்தர் வந்து ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் வீழ்த்தி நீங்கள் அங்கே வந்து ஹிந்துவிசம் வந்து பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மதுரைக்கு போகாமல் டைரெக்டாக படை வீடு அப்படின்ற இடத்துக்கு நம்ம கடைசி தமிழ் மன்னர்களான சம்புவரையர்கள் வந்து அன்ப்ரிப்பேர்ட் டைமில் அவங்கள வந்து டிஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் போய் அவங்க மதுரையை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி மதுரையிலேயே வந்து மக்களிடையே சில கலவரங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு மதுரை சுல்தானை எதிர்த்து. ஸோ அந்த டைமில் அங்கேயும் போய் மதுரை சுல்தானை டிஃபீட் பண்ணி இங்கே ஃபுல்லாக வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க இங்கே தமிழ்நாட்டையே. இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் அதிகமான பிரம்மதய நிலங்கள் வந்து தானமாக கொடுக்கப்பட்டதாகவும், இந்த ஜாதிய அடிப்படை படிநிலைகள் இருக்குல்ல, வர்ணாசிரம கோட்பாடு, அதுவும் வந்து இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் வந்து தமிழ்நாட்டில் தமிழக மக்கள்கிட்ட வந்து புகுத்தப்பட்டதாகவும் வந்து வரலாற்று ஆய்வாளர்கள், மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இந்த சம்புவரைகள், பழுவேட்டையர்கள்லாம் வந்து
பொன்னியின் செல்வன் கதையிலேயே பார்த்துருப்போம் நம்ம அவங்கள. சோழர்களோட விசுவாசியாக இருந்தவர்கள் தான் சம்புவர்கள், பழுவேட்டையர்கள். சோழர்களோட வேலைக்கார படையிலே இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் சம்புவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சோழ இளவரசரான ஆதித்த கரிகாலனை கொல்லுறதுக்கு சம்புவர்கள் மாளிகையிலேயே திட்டம் தீட்டுற மாதிரி ஒரு பொய்யான கதையை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இளைப்பாறை மாதத்தில் வந்து தாண்டி வச்சு அடுத்து 8வது லெவல் நோக்கி போயிட்டுருக்கோம். 8வது லெவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இடி விழுந்தான் பாறை மற்றும் வெடிமருந்து குடோன். ஓகே, நம்ம 8வது மண்டபத்துக்கு வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள், வெடிமருந்து குடோனு. அங்கே பாருங்கள், இதுதான் வந்து இடி விழுந்தான் பாறை. எவ்வளோ பெரிய பாறை வந்து இடி விழுந்து 2ஆக பிறந்ததாகவும் வந்து ஒரு தகவல் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மரம் வந்து பாறையிலேயே வளர்ந்துருக்கு. இடினா வந்து சவுண்டு தானே, மின்னல் தான் எனர்ஜி. இப்போ மின்னல் தானே விழுந்திருக்கும். இப்போ மின்னல் விழுந்தான் பாறைன்னு தானே வச்சுருக்கோம். ஏன் இடி விழுந்தான் பாறை? ஐ எம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஸோ நம்ம 8வது லெவலுக்கு வந்துவிட்டோம். வெடிமருந்து குடோன். அதாவது இந்த இடத்துல கொண்டு வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி இந்தாண்ட பின்னாடி வழியாக வந்து எடுத்து அந்தாண்ட பீரங்கி தீட்டுக்கு கொண்டு போவாங்க. அது இல்லாமல் துப்பாக்கிகளுக்கும் வந்து வெடிமருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயே செங்கலும் சுண்ணாம்பும் வச்சு கட்டியிருக்காங்க. மேலே பாருங்கள், ரூஃபு செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கோட திக்னஸ் பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு. அதாவது உள்ளே ஏதாவது வெடி விபத்து நடந்தாலோ வெளியே பெரிய அளவுக்கு எந்த ஒரு சேதமும் ஆகாத அளவுக்கு தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த வெடிமருந்து குடோனை. ஸோ இந்த வெடிமருந்து குடோன் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி காலத்துலேயும் வந்து இந்த வெடிமருந்து குடோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களும் வந்து இந்த வெடிமருந்து குடோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 லெவல் வந்துட்டோம். இன்னும் 2 லெவல் தான், கம்பெனி கேட், மைசூர் கேட். வாங்க நம்ம அந்த 2 லெவலையும் கம்ப்ளீட் பண்ணி மேலே டாப்புக்கு ரீச் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், பாறையில் சின்னதாக வந்து ஒரு சிவலிங்க உருவத்தை வந்து செதுக்கி வழிபாடு செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. இந்த 8வதுலேருந்து 9வது லெவல் வரோம்ல, இந்த கம்பெனி கிட்ட வரும்போது தான் ரொம்ப தூரம் செங்குத்தாக ஏறுது. ஒரு இடத்துல என்னாலையும் முடியல, செமையாக மூச்சு வாங்குது. ஒரு இடத்துல உட்காந்துட்டேன், கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு. இப்போ ஒரு வயசான பெரியவர் அக்கல்ல மஞ்சள் போய் மாட்டிக்கிட்டு கூலாக நடந்து வர்றாரு. என்ன தம்பி மூச்சு வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ தான் நான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து வரலான்னு பார்த்தா மேல் மூச்சும் கீழ் மூச்சுமா வாங்கிட்டு இருக்கு. காலெலாம் கிடுக்கிடுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. போச்சுடா, இதுக்கு மேலே ஏறவே முடியாது போல இருக்குடா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உட்காந்துட்டு கொஞ்சம் லெக்ஸுக்கெலாம் மசாஜ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். போயிட்டே இருக்குது. இன்னும் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஹைட்டு ஏற ஏற காது வேறு ஒரு பக்கம் அடைச்சிக்குது. இந்த ஹைட்டுக்கே காது அடைச்சிக்குதுன்னா இதோட ஹைட்டாக ஏறிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? மூச்சு அடைச்சிக்கும் போல இருக்குது.